வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது சித்தர் சிவவாக்கியர் பாடிய பாடல்கள். பாடல் 139. தூமை கண்டு நின்ற பெண்ணின் தூமை தானும் ஊரியே, சீமையெங்கும் ஆணும் பெண்ணும் சேர்ந்துலகம் கண்டதே. தூமைதானும் ஆசையாய் துறந்திருந்த சீவனை தூமையற்று கொண்டிருந்த தேசமேது தேசமே. இந்த பாடலின் பொருள்: மாதவிலக்கு கண்டு நின்ற பெண்ணின் தூமையில் ஊறியே உலகமெங்கும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து உண்டாகினர். தூமையை வெறுத்து நீக்குவதில் ஆசை கொண்டு அந்த தூமையே இல்லாது ஓர் உயிரை பெற்றிருக்கும் நாடு எங்காவது உள்ளதா? இங்கு தூமை என்பது திட்டுவதற்கு உரிய வசவுச் சொல்லாக அன்று வழங்கப்பட்டுள்ளது. முன்பு பெண்டிர் மாதவிலக்கை குறித்தது. தூரம் என்று கூட அதை அழைப்பது இன்றும் வழக்கில் உள்ளது. அதனால் அதை சாடி அப்படி ஒதுங்கி இருப்பவர்களை ஏளனம் செய்யும் மனதில் இருப்போரை சாடி இந்த பாடலை பாடியுள்ளார் சிவவாக்கியர். வேணும் வேணும் என்று நீர் வீண் உழன்று தேடுவீர், வேணுமென்று தேடினாலும் உள்ளதல்லது இல்லையே. வேணுமென்று தேடுகின்ற வேட்கையை துறந்து பின் வேணும் என்ற அப்பொருள் விரைந்து காணல் ஆகுமே. இந்த பாடலின் பொருள்: வேண்டும் என்று விரும்பி ஒரு பொருளை வீணே துன்புற்று தேடுகின்றீர்கள். எவ்வளவு தேடினாலும் அகப்பட உள்ளதாயிருப்பதே அகப்படும். வேண்டும் என்று தேடும் விருப்பத்தை துறந்துவிட்டால் நீங்கள் விரும்பிய அப்பொருள் விரைந்து நீர் காணும்படி தானே வரக்கூடும். இங்கு நமக்கு கிடைக்கத்தக்க பொருள் தவிர வேறு ஒன்றை தேடினாலும் கிடைக்காது என்கிற பொருளில் இந்த பாடலை இயற்றியுள்ளார் சிவவாக்கியர். பாடல் 141. சிட்டர் ஓது வேதமும் சிறந்த ஆகமங்களும் நட்ட காரணங்களும் நவின்ற மெய்மை நூல்களும் கட்டி வைத்த போதகம் கதைக்கு உகந்த பித்தெல்லாம் பெட்டதாய் முடிந்ததே பிரானை யான் அறிந்த பின். இந்த பாடலின் பொருள்: அறிஞர் ஓதும் வேதமும் சிறப்புக்கு உரிய ஆகமங்களும் நிலைநாட்டிய காரண காரிய வாதங்களும் கூறப்பட்ட உண்மை நூல்களும் இப்படி நூல் கட்டாக கட்டி வைத்த அறிவும் கதை பேசுவதற்குரிய பித்தர் வார்த்தைகளும் ஆகிய எல்லாம் நான் கடவுளை அறிந்த பிறகு நான் முன்பே அறிந்தவை ஆயின. அதாவது கடவுளே எல்லா அறிவுக்கும் தொடக்கமும் முடிவும். ஆகையால்தான் இப்படி கூறியுள்ளார். இங்கு கற்றாரை யான் வேண்டின் கற்பனவும் இனியமையும் என்கிற திருவாசகத்தை ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்து பாடல் 142. 100 கோடி ஆகமங்கள் 100 கோடி மந்திரம் 100 கோடி நாளிருந்தும் ஓதினால் அதன் பயன் ஆறும் ஆறும் ஆறுமாய் அகத்திலோர் எழுத்துமாய் ஏறு சீர் எழுத்தையோத ஈசன் வந்து பேசுமோ. இந்த பாடலின் பொருள்: கோடிக்கணக்கான ஆகமங்களையும் கோடிக்கணக்கான மந்திரங்களையும் கோடிக்கணக்கான வாழ்நாள்களை இருந்து ஓதினாலும் அவற்றின் பயன் உடம்பிலுள்ள யோக ஆதாரங்களை உணர்வு பெறச் செய்வதேயாகும். இதனால் உள்ளத்தில் உள்ள எழுத்தாகிய ஓம் என்பதையும் பிற சீரிய எழுத்துக்களையும் வரிதே ஓதினால் மட்டும் இறைவன் காட்சி கொடுப்பானா? இங்கு என்ன விளக்கமாக கூறுகின்றார் என்பதை பார்ப்போமா? உள்ளத்திலும் உலகத்திலும் இறைவன் இருப்பதை தெளிவாக உணர்ந்து அப்படி பாவித்து வாழும் வாழ்க்கையாகிய தவத்திற்கு பிறகே இவை ஓதுவதால் பயன் கிடைக்கும் என்பதால்தான் இந்த பாடலை இயற்றியுள்ளார் சிவவாக்கியர். அடுத்த பாடல் 143. காலை மாலை தம்மிலே கலந்து நின்ற காலனார் மாலை காலையாய் சிவந்த மாயமேது செப்பிடீர். காலை மாலை அற்று நீர் கருத்திலே ஒடுங்கினால் காலை மாலை ஆகி நின்ற காலன் இல்லை இல்லையே. இந்த பாடலின் பொருள்: காலை மாலை
ஆகிய சந்தி வேளைகளில் நம் உடலோடு தொடர்புடையவராய் நிற்கிறார் கடவுள். இந்த காலங்களில் தோன்றும் செந்நிறம் இறைவனின் செந்நிறம். ஆகவே அது என்ன மாயம் என்று அதிசயப்படுகிறார். காலை மாலை மட்டுமல்லாது அந்த நேரத்து சிவப்பு ஒளியை கருத்திலே ஒடுக்கிக் கொண்டால் தோன்றியதை அழிக்கும் காலன், அதாவது யமன், நம்மிடம் வருவதில்லை. விளக்கமாக பார்த்தால், காலம் கடந்த பொருள் ஒரு காலமாக நின்றதை வியந்து முதலடியில் காலனார் என்று அழைக்கின்றார் சிவவாக்கியர். அடுத்து பாடல் 144. 8 மண்டலத்துளே 2 மண்டலம் வளைத்து இட்ட மண்டலத்திலே எண்ணி 6 மண்டலம் தொட்ட மண்டலத்திலே தோன்றி 3 மண்டலம் நட்ட மண்டலத்திலே நாதனாடி நின்றதே. பட்டமாக ஒரு மண்டலம் செய்து அதில் வட்டமாகவே 8 அறைகள் வகுத்து ஒவ்வொரு அறைக்கும் 2 2 உயிர் எழுத்துக்களாக எழுதினால் 8 அறைகள் நிரம்பும். இங்கு வடமொழியில் 16 உயிர் எழுத்து கூறுவதால் 8 நிரம்பும். ஓம் ஓங்காரத்திற்கு உரிய எழுத்துக்களாகையால் அவற்றை நீக்கி மிகுந்த 6 எழுத்து அறைகளில் முதலில் இருந்து 3வது அறை ரூ என வரும். இவை சிவன் நடனத்தை குறிக்கும் அறைகள் ஆகும் என அறிந்து கொள்ளலாம். இங்கு விளக்கமாக பார்க்க வேண்டுமெனில், இம்மண்டல வகுப்பை திருமந்திரம் கூறும் திருவம்பலச் சக்கரத்தில் காண்டு கொள்ளலாம். அடுத்து பாடல் 145. 4 மண்டலத்துள் நாதன் நின்றது எவ்விடம், காலிரண்டு மூல நாடி கண்டது அங்கு உரித்திரன், சேரிரண்டு கண் கலந்து திசைகள் 8 மூடியே மேலிரண்டு தான் கலந்து வீசியாடி நின்றதே. இந்த பாடலின் பொருள், 8 அறைகள் கொண்ட மண்டலத்துள் நாதன் நின்றது ஓ என்று முன்பு ஒதுக்கிய 2 அறைகளிலும் என்பதை உணர்ந்து கொள்க. காலிரண்டு மூலத்துக்கு உரியவை இடா பிங்களா எனும் நாடிகளாகும். இப்படி நின்ற மண்டலம் என் திசைகளுக்கும் உரியது. இதற்குள் சிவன் நடனமாடி நிற்பதாக அறிந்து கொள்க என்கிறார். அடுத்து பாடல் 146. அம்மையப்பன் அப்புநீர் அறிந்ததே அருகிலீர், அம்மையப்பன் அப்புநீர் அரியயன் அரணுமாய், அம்மையப்பன் அப்புநீர் ஆதி ஆனபின், அம்மையப்பன் அன்னையன்றி யாருமில்லை ஆனதே. இந்த பாடலின் பொருள், அம்மையும் அப்பனுமாகிய கடவுள் நீர் போன்றவர். அவரிடமிருந்தே பிரம்மன், திருமால், உருத்திரன் ஆகிய மும்மூர்த்திகளும் தோன்றினர். அம்மையப்பனே ஆதியாகவும் அவர் முதல் பல பொருட்களாகவும் விரிந்தார். அம்மையப்பனே யாவற்றிற்கும் அன்னை, அல்லது வேறு யாருமில்லை. நீர் ஆவியாகி உருவமற்றும் பின் மேகமாகியும் அதில் மின்னல் இடியாகவும் பிறகு நீராகவும் பல வடிவு கொள்வதால் கடவுளை நீர் என்கிறார் சிவவாக்கியர். ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.